இந்த எக்ஸாம்பிள் 14.3 பார்க்க போகிறோம். இதுவும் வந்து 14.2 மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு இது மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே பைனாப்பிள் பதில் ஆப்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் 98% கான்ஃபிடன்ஸ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500 ஆப்பிளில் வந்து ஒரு பெரிய இதில் வந்து 60 இது வந்து அழுகி போயிருக்கு, பேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்டைன் 98% கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் ஃபார் த பர்சன்டேஜ் ஆஃப் பேட் ஆப்பிள்ஸ். இதாவது 98% கான்ஃபிடன்ஸ் லிமிட்டில் பேட் ஆப்பிள்ஸோட இது வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, லிமிட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ நம்ம எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே கொடுத்துருக்க நம்பர் வந்து நான் என்ன சொன்னேன், என்ன எடுத்துக்கோங்க, அதான் லார்ஜ் சாம்பிளாக இருக்கனால அது வந்து என்ன நம்ம எடுத்துக்கோம். ஸோ n = நம்ம வந்து 500 வரும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூவை கேபிட்டல் எக்ஸாக எடுத்துக்கோங்க. அதோட வேல்யூ என்னது 60. ஸோ 60 இங்கே வந்து கரெக்டாக நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, லிமிட்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக லிமிட்ஸ் போயிடலாம். லிமிட்ஸ்க்கு வந்து ஃபார்முலா நமக்கு என்னது, p cap ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். 3 √p cap q cap / n. இது வந்து எந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லிமிட்டும் கொடுக்காம, லிமிட் கொடுக்காட்டி, கான்ஃபிடன்ஸ் லிமிட் பர்சன்டேஜ் கொடுக்காட்டி நம்ம இது வந்து யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஒரு இது வந்து கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இங்கே 98 இருக்கா, ஸோ 98 வந்து 100 கூட மைனஸ் பண்ணிக்கோங்க. 100 கூட மைனஸ் பண்ணால் நமக்கு என்னது 2% வரும். ஸோ இந்த வேல்யூ வந்து டேபிளில் போய் பார்க்கணும். டேபிளில் 2% இருக்கா பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா 1%, அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க பர்சன்டேஜ் நம்ம எடுக்கிறோம். 1%. அப்போ 1%ல் ரைட் டெயில் டெஸ்ட்டில் போய் பார்க்குறோம். அதோட வேல்யூ வந்து 2.33 இருக்குது. ஸோ இந்த வேல்யூ தான் எடுத்திருக்காங்க. அங்கே 3க்கு பதிலாக 2.33 எடுக்கிறோம். ஏன்னா அங்கே வந்து கான்ஃபிடன்ஸ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் இங்கே 3க்கு பதிலாக நமக்கு என்ன 2.33 வரும். அப்போ p cap ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.33 √p cap q cap / n. இது புரியுறதுக்காண்டி எழுதுனேன். இதுதான் நம்ம வந்து ஃபார்முலாவில் இங்கே எழுதுவோம். இப்போ p cap நம்ம கண்டுபிடிக்கணும். p cap என்னது, ஃபார்முலா என்னது p. ஸோ p cap இஸ் நத்திங் பட் p. பியோட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னா x/n, அதாவது இந்த ஃபார்முலா எக்ஸுங்கிறது வந்து 60 / 500 வரும். 60 / 500 அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், 0.12 கிடைக்குது. ஸோ இதான் வந்து p cap ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு q cap ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். q capனா என்னது, q-ங்கிறது 1 - p. ஸோ அதே மாதிரி 1 - p நம்ம பண்ணும்போது 1 - 0.12 பண்ணுறோம். ஸோ 0.12 1 இது போடும்போது நமக்கு என்னது 0.88 கிடைக்குது. அப்போ q-ஓட வேல்யூ நமக்கு என்னது 0.88. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க எல்லா வேல்யூவும் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ p-ஓட வேல்யூ என்னது 0.12 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.33 √0.12 × 0.88 டிவைடட் பை n-ஓட வேல்யூ என்னது 500. இப்போ இது கூட நம்ம வந்து 0.12 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கும் டிவைடட் பை 500 பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ வருது. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ரூட் எடுக்கும். ஸோ ரூட் ஆஃப் ஆன்சர் போட்டிங்கன்னா இதோட ஆன்சர் நம்மளுக்கு வந்துருக்கும் 0.0145 வருது. 5 வருது. ஸோ 4 டிஜிட் வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். இங்கே வந்து 5க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கோங்க. சரியா, 5 கம்மியாக இருக்கனால இந்த 0.0145 வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு என்ன ஆகும், இங்கே வந்து 0.12 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.33 × 0.0145 வரும். இது கூட 0.0145 × 2.33 பண்ணணும். அப்போ 0.0337 7க்கு மேலே என்னது 8 இருக்குது. அப்போ 4 டிஜிட் எடுக்கிறேன். இங்கே 8 இருக்கிறனால நான் பண்ணுறேன்னா இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ 7 + 1 = 8 ஆகிடும். 0.033 வரும். இங்கே 0.12 ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே தான் வரும். 0.12 கூட நம்ம இதை வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னா 0.15378 வருது. 78 8 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மைனஸ் பண்ணணும். 0.12 மைனஸ் 0.0338 பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா 0.0862 வருது. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ண வேல்யூ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண வேல்யூ போட்டுக்கோங்க. ஸோ இந்த 2 வேல்யூ வருது. ஸோ இந்த 2 வேல்யூ வருதுல, இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதுதான் வந்து லிமிட். இது கூட நம்ம வந்து எப்பயுமே ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆகும், 8.62 வரும். இங்கே 8.62, இங்கே நம்மளுக்கு என்ன ஆகும்னா 15.38 வரும். ஸோ கடைசியில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஹென்ஸ் 98% கான்ஃபிடன்ஸ் லிமிட்டில் வந்து பேட் ஆப்பிள்ஸ் இன் கான்சைன்மெண்ட் வந்து இதுதான் சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.